ஹாய் ஆல், டியூஸ்டே ஈவினிங். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் ஈவினிங்னே சொல்லலாம். நான் பொறுமையாக தான் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா மெயினான வேலையை முடிச்சிட்டேன். வெசல் வாஷிங். எத்தனை பேருக்கு வெசல் வாஷிங் கடுப்பு தரும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே கடுப்பு தருங்க, அதுவும் இந்த சில் கிளைமேட்டுக்கு ரொம்பவே. ஸோ அந்த வேலையை முடிச்சதுனால சைட் பை சைடு வெசல் அரேஞ்சிங்கும் பண்ணிவிட்டு என்னோடய குக்கிங் வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுட சுட பனியாரமும் தேங்காய் சட்னியும் தாங்க ரெசிப்ட்டு. தேங்காய் சட்னின்னு சொல்ல, கடல சட்னின்னு சொல்ல, உடச்சி கடல சட்னின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் உடைக்க ஆரம்பித்தேன். எங்கள் பிஃபோர் மேரேஜ்லாம் எங்கள் வீட்டில் தேங்காவை மோஸ்ட்லி எனக்கு உடைக்க விட மாட்டாங்க. எனக்கு கை கிரிப்பேன், கத்தியில் குத்திப்பேன்ட்டு. பட் ஆஃப்டர் மேரேஜ் தனியாக இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, வலிச்சாலும் சரி உடைச்சாலும் சரி நானே அதை செஞ்சு முடிச்சிடுறேன். ஈவன் தோ இட் இஸ் டஃப், பட் பழகிடுச்சு. உங்களுக்கும் அப்படி தானன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதையும் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாவை செப்பரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு பணியாரம் செட் ஆகாது. ஸோ நான் எனக்கு தோசைக்கு தனியாகவும் இவங்களுக்கு பணியாரத்துக்கு தனியாகவும் மாவை பிரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் நல்லா சிறுவாக அரைஞ்சிட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உடச்சக்கல்ல, பச்சை மிளகா, பூண்டு. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சட்னியில் பூண்டு போட்டு நான் பார்த்ததில்லை, போடவும் மாட்டாங்க. அண்ட் எனக்கு ஸ்டார்டிங் மேரேஜ் ஆகி வந்து ஸ்டார்டிங்கில் பூண்டு போடுறத பார்க்கும்போது சட்னியில் யாருன்னா போடுவாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. அண்ட் ரொம்ப அமயங்காக இருந்தது ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மெல் எல்லாமே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது அளவாக போடும்போது எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிது, இது ஒரு தனி டேஸ்ட் தரதுன்ற மாதிரி. அதுக்கப்புறமா சட்னியே செஞ்சு சைடில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் பணியாரம் செய்யறதுக்காக ஆனியன் நல்லா சாப் பண்ணிட்டேன். மேபி சாப்பர் இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, எனக்கு அன்றைக்கி ஷாப்பிங் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சது. அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சிறுவாக, அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சிறுவாக கட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாவு பேட்டரில் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் போட்டிங்கனாலே பணியார பேட்டர் ரெடிங்க. அதுக்கப்புறமா பணியாரம் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சூடான அப்புறம் சிம்மில் வச்சுட்டு மாவை ஊற்றிட்டு ஸ்லோவாகவே க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க ஒரு 10 minutes. அழகாக முறுமுறுப்பாக இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இவ்வளவும் செஞ்சது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரோட இந்த லாஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு தான். ஏன்னா அவருக்கு முட்டை பணியார்னா ரொம்ப பிடிக்கும். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. பை பாய்.